மணிக்காயா சின்ன தம்பி, மணிக்காயா சின்ன தங்கை, மணிக்காயா சின்ன தம்பி, மணிக்காயா சின்ன தங்கை. மன்னிக்கவே இயேசு சொன்னார், மன்னிக்கவே மண்ணில் வந்தார். மன்னிக்கவே இயேசு சொன்னார், மன்னிக்கவே மண்ணில் வந்தார். மன்னிக்கவே இயேசு போல மன்னிப்பரே முழுவதோட. மன்னிக்கவே இயேசு போல மன்னிக்கவே முழுவதோட. மன்னிச்சிட்டா ஜாலி ஜாலி, மன்னிக்கிற நீதான் போலி. மன்னிச்சிட்டா ஜாலி ஜாலி, மன்னிக்கிற நீதான் போலி. ஒன்று தலைப்பு விட்டுக்கொடு போர் அரசு. மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுந்தொற்குள்ள கோபத்தை எழுப்பும். நாள் 2 எஞ்சியோர் அரசு. நொறுங்கொண்ட இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா என்று நொறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இரவின் அரசு. கர்த்தருக்கு பகுதிய ஞானம். யோவான் 28:28. நாள் 4 வன்முறை அற்ற அரசு வசனம். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமா இருக்கலாம். ரோமர் 12:18. 5ஆம் நாள் வசனம். ஆற்றலற்றோர் அரசு. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணும் அவர் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. நாள் 6 மன்னிக்கும் அரசு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. நாள் 7 ஏழைகளின் அரசு. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத கிடைக்கும் நியாய தீர்ப்புக்கும் முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். யாக்கோபு 2:13. நாள் 8 கைவிடப்பட்டோரின் அரசு. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 15:7. நாள் 9 பகிரும் அரசு. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் தள்ளப்படத்தக்கதல்ல. 1 தீமோத்தேயு 4:5. நாள் 10 அனைவருக்குமான அரசு. தேவன் தாமா அவர்களோட கூட இருந்து அவர்களோட தேவனுமாய் இருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3.